வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th காமர்ஸில் யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த யூனிட் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் சாப்டர் 12 எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட்ஸ் இந்த லெசன் பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னாக்க பர்பஸ் ஆஃப் ட்ரைனிங் ஆர் நீட் ஃபார் ட்ரைனிங். ட்ரைனிங்னால என்ன பர்பஸு அல்லது என்ன தேவைக்காக நம்ம ட்ரைனிங் பண்ணுறோம், இதை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கலாம் வாங்க. தி பர்பஸ் ஆஃப் ட்ரைனிங் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் ஆஸ் ஃபாலோஸ். என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபாலோயிங் பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னாக்க இம்ப்ரூவ்டு குவாலிட்டி ஆஃப் ஒர்க். ஒரு எம்ப்ளாயியோடைய குவாலிட்டி ஒர்க்கை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னாக்க, அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம நிச்சயமாக ட்ரைனிங் பண்ணணும். அவங்கள ட்ரைனிங் இல்லாத எம்ப்ளாயினால் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண முடியாது. அதனால தான் ட்ரைனிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து நெசசரியாக இருக்குது, நீடாக இருக்குது. ட்ரைனிங் பண்ண எம்ப்ளாயி வந்து நார்மலாக ஒர்க் பண்ணுறதை விட பெட்டராகவே ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃபீல்டு என்னவோ, அவங்களுடைய ஏரியா என்னவோ, அதில் வந்து அவங்களுடைய ஃபுல் ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னாக்க ட்ரைனிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இதுதான் சொல்லியிருக்கு பாருங்கள். இம்ப்ரூவ்டு குவாலிட்டி ஆஃப் ஒர்க். ட்ரைனிங் ஹெல்ப்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் ஏரியா அண்ட் டெவலப் எம்ப்ளாயி ஸ்கில்ஸ். ட்ரைனிங் என்ன பண்ணுதுனாக்க, என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்க அவங்களுடைய ஸ்பெசிஃபிக் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எம்ப்ளாயியோட ஸ்கில்லை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்குது. இட் எனேபிள்ஸ் எம்ப்ளாயி டு இன்க்ரீஸ் தி குவாலிட்டி ஆஃப் ஒர்க் கேரிட் அவுட் பை தம். அது மட்டும் இல்லாமல் ஒரு எம்ப்ளாயி வந்து குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னாக்க இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். ட்ரைனிங் அப்படிங்கிறது நெசசரி, நீட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். என்ஹான்ஸ் எம்ப்ளாயி க்ரோத். எம்ப்ளாயியோட க்ரோத்தை வந்து மேம்படுத்துறது தான் இந்த ட்ரைனிங்குடைய பர்பஸாக இருக்குது. பாருங்கள், அதை எம்ப்ளாயீஸ் ஹூ அண்டர்கோ ட்ரைனிங் பிகம்ஸ் குட் அட் தேர் ஜாப். ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு ட்ரைனிங் பண்ணுறதுனால அவரோட வேலையை நல்லாவே செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்குது. அவருடைய எம்ப்ளாயோடைய க்ரோத் என்ன ஆகுனாக்கா மேம்படும், எம்ப்ளாயோட வளர்ச்சி வந்து மேம்படும்னு சொல்லியிருக்குது. இம்பார்ட்டிங் நியூ ஸ்கில்ஸ் ஹெல்ப் இன் பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் தி எம்ப்ளாயீஸுடைய நியூ ஸ்கில்ஸ் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, நீட்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. இம்பார்ட்டிங் நியூ ஸ்கில்ஸ் ஹெல்ப் இன் பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் தி எம்ப்ளாயீஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அல்லது மேம்படுத்துறதுக்கு, அவரோட ஸ்கில்லை மேம்படுத்துறதுக்கு, எம்ப்ளாயோட ஸ்கில்லை மேம்படுத்துறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எது அப்படின்னாக்கா ட்ரைனிங். அடுத்த தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். ப்ரிவென்ஷன் ஆஃப் அப்சோலன்ஸ் அப்படின்னாக்கா வழக்கொழிதல்னு அர்த்தம். ஏற்கனவே உள்ள ஓல்டு டெக்னாலஜி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ டெக்னாலஜி வந்து அப்டேட் ஆகுது அப்படின்னாக்க, அந்த நியூ டெக்னாலஜி அப்டேட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ட்ரைனிங் மூலம் தான் உங்களுக்கு நம்ம சொல்லித்தர முடியும். ஸோ அதனால் ட்ரைனிங் அப்படிங்கிறது நீடாக இருக்குதுன்னு சொல்லியிருக்குது. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் அப்சோலன்ஸ் அப்படின்னாக்க வழக்கத்தில் உள்ளது ஒழிஞ்சு போகிறதுன்னு அர்த்தம். ஏற்கனவே நம்ம ஒன்றை பயன்படுத்திகிட்டு இருக்கலாம், அது இப்போ ஒழிஞ்சு புதுசாக ஒன்று வந்துச்சுனாக்க அதுக்கு நிறையா ட்ரைனிங் தேவைப்படும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை, லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோன் தான் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பற்றி எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியுமானா நிச்சயமாக தெரியாது. ஏன் அப்படின்னாக்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறவங்க பழச ஓல்டு மேன்லாம் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அதை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம இப்போ நியூ இன்வென்ஷன், அதாவது நியூ டிஸ்கவரி இன்வென்ஷன் வரும் பொழுது நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குனாக்க அதை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சு கொண்டு இருக்குது. அதுக்கு ட்ரைனிங் அவசியமாக தேவைப்படுது. அதுபோல் நிறைய மெஷினரிஸ் பார்த்தீங்களா, ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னா நிறைய மெஷினரிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மெஷினரிஸ் நியூ டெக்னாலஜியை ஃபேஸ் பண்ணியிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த நியூ டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட அந்த டெக்னிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு எம்ப்ளாயும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ட்ரைனிங் பண்ணணும். அதனால் ட்ரைனிங் வந்து நீட்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்குது. இது ட்ரைனிங்கோட பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. பார்க்கலாம் பாருங்கள். ட்ரைனிங் ஹெல்ப்ஸ் டு லேர்ன் மோர் நாலேஜ் ரெக்கார்டிங் தி லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ். இன்றைக்குள்ள லேட்டஸ்ட் டெக்னிக் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாக்க, அதோட நாலேஜ் நமக்கு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும், நம்ம ட்ரைனிங் பண்ணோம்னா தான் அதை நம்ம லேர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்குது. தி எம்ப்ளாயி கெட்ஸ் அப்டேட்டட் வித் தி லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அண்டு ட்ரெண்ட்.
இன்றைக்குள்ள ட்ரெண்டு, இன்றைக்குள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு வந்துட்டு எம்ப்ளாயி வந்து என்ன ஆகும், அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி அப்டேட் ஆனால் தான் இன்றைக்குள்ள ஃபீல்டில் அவங்களால நல்லா ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த பழைய மிஷின் தான் எனக்கு ஒர்க் பண்ண முடியும்னாக்க அவங்க வேலைக்கு வந்து சூட்டபிள் ஆக மாட்டாங்க. இன்றைக்குள்ள அப்டேட் மிஷினையும் அவங்க யூஸ் பண்ண தெரியணும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங்கிறது அவசியமாக தேவைப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து பேங்க்கில் 2000 நினைக்கிறேன், பேங்க்கில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் நெசசரி அப்படின்ட்டாங்க. கம்ப்யூட்டர் தெரிஞ்சால் தான் பேங்க்கில் ஒர்க் பண்ண முடியும். அப்படிலாம் விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க, வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து நிறையா பேர் வந்து கம்ப்யூட்டர் வந்து லேர்ன் பண்ணாங்க கம்ப்யூட்டர் சென்டர்ஸில். ஸோ அது மாதிரி கொஞ்சம் நியூ இன்வென்ஷன், நியூ டெக்னாலஜி வரும்பொழுது அதை வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயி என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்குது. தி மேஜர் பர்பஸஸ் ஆஃப் ட்ரைனிங் இஸ் டு அவாய்ட் அப்சோலன்ஸ். என்னமே ட்ரைனிங் அது அப்சோலன்ஸ்னாக்க அது வழக்கத்தில் உள்ளது ஒன்று ஒழிஞ்சு போகும்பொழுது இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மேஜர் பர்பஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அவ்வளோதான். இதான் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் அப்சோலன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது 4th பாயிண்ட், என்லைட்டனிங் நியூ ரெக்ரூட்ஸ். அப்படின்னா புதுசாக நியூவாக அப்பாயின்ட் பண்ணுற ஒரு எம்ப்ளாய்க்கு டெஃபினட்டாக என்ன தேவைப்படாக்க ட்ரைனிங் அப்படிங்கிறது தேவைப்படும். அவங்களுக்கு நியூ டெக்னாலஜி, நம்ம ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்குது, நம்ம ஆர்கனைசேஷனில் எப்படி மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம், எப்படி ரிப்போர்ட்டிங் கொடுக்கணும், மற்றபடி எப்படி ஜாப் வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு நிச்சயமாக ட்ரைனிங் அப்படிங்கிறது தேவை. அதான் என்லைட்டனிங் நியூ ரெக்ரூட்ஸ்னாக்க புதுசாக வேலைக்கு ஆள் எடுக்கிற ஒரு நபருக்கு வந்துட்டு ட்ரைனிங் அப்படிங்கிறது நெசசரி, நீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்கள், நியூ எம்ப்ளாயி கேன் லேர்ன் தி மெத்தட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங், டெக்னிக்ஸ், ரிப்போர்ட்டிங், ரிலேட்டட் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் யூஸ்ட் இன் தி ஜாப். ஒரு நியூ எம்ப்ளாயி வந்துட்டு நிறையா தான் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். என்னென்ன அப்படின்னாக்க மெத்தட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங், என்ன மெத்தடில் ஒர்க் பண்ணணும், டெக்னிக்ஸ் என்ன, அப்புறம் வந்து ரிப்போர்ட்டிங் எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், ரிலேட்டட் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் யூஸ்ட் இன் தி ஜாப், நம்ம டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே ஒரு நியூ எம்ப்ளாயி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ நம்மளே ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம், அதை விட்டு இன்னொரு ஸ்கூல் போகும்பொழுது அங்கே உள்ள நியூ மெத்தட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அங்கே என்ன எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாமே நம்ம லேர்ன் பண்ண வேண்டியிருக்குது. இதுதான் சொல்கிறாங்க. இதெல்லாம் ட்ரைனிங் அப்படிங்கிறது அவசியம் தான் ஒரு நியூ எம்ப்ளாய்க்கு அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் தி ஒர்க்கிங் கல்ச்சர் ஆஃப் தி கம்பெனி எக்ஸெட்ரா வித் தி ஹெல்ப் ஆஃப் ட்ரைனிங். அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் கல்ச்சர், அங்கே உள்ள ஒர்க்கிங் கல்ச்சர் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. இதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்கா ட்ரைனிங் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்குது. ஓகேவா? இதுதான். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். 5th பாயிண்ட், இம்ப்ரூவ்டு சேஃப்டி மெஷர்ஸ். ஒரு எம்ப்ளாயர் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அவங்க நல்லா சேஃப்டி மெஷர்ஸ் தான் நல்லா தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒர்க் பண்ணும்போது, ஒரு மெஷினில் ஒர்க் பண்ணும்போது எப்படி சேஃப்டியாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் எந்த ஆக்சிடென்ட்டும் ஏற்படுறது வாய்ப்பு இல்லை, ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதான் வந்து இம்ப்ரூவ்டு சேஃப்டி மெஷர்னு சொல்லியிருக்கு. பாருங்கள், எம்ப்ளாயீஸ் கெயின் அவேர்னஸ் அபவுட் தி ரிஸ்க்ஸ் இன்வால்வ்டு இன் ஜாப் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் டு பி அடாப்டட் த்ரூ எ ப்ராப்பர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஒரு எம்ப்ளாயி வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாப்புல அப்படின்னாக்க அவர் வந்துட்டு எல்லாமே அவேர்னஸாக இருப்பார், விழிப்புணர்வோடு இருப்பார். சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே அவருக்கு தெரியும், ரிஸ்க் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து எந்த ஆக்சிடென்ட் ஏற்பது வாய்ப்பு இல்லை, அந்த ஆக்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாருங்க. This helps to improve safety in the workplace and avoid accidents. ஒர்க் பிளேஸில் வந்து சேஃப்டியாக இருக்கும் பொழுது ஒரு எம்ப்ளாயி ஆக்சிடென்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுன வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அதனால் ட்ரைனிங் அப்படிங்கிறது நெசசரின்னு சொல்லியிருக்கு, நீட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அடுத்த 6th பாயிண்ட் பாருங்கள், மோட்டிவேட்டிங் எம்ப்ளாயீஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு எம்ப்ளாயீஸை மோட்டிவேட் பண்ணும்பொழுது அவங்களுடைய அந்த மோட்டிவேஷனுங்கிறது ஒரு ட்ரைனிங் தான். அதனால் அவங்க ஒர்க்கோட ஒர்க் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்கு. பாருங்கள், an employee needs continuous development to move along the career path as per the career planning. அதாவது அவங்களோட கேரியரோட வழி என்ன, அவரோட கேரியர் பிளானிங் என்னென்னு நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ணோம்னாக்க அவங்க இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அது ஒரு ட்ரைனிங் தான் சொல்லியிருக்குது. ட்ரைனிங் மோட்டிவேட்ஸ் அண்டு இன்ஸ்டில்ஸ் ஆர்கனைசேஷனல் கமிட்மெண்ட். ட்ரைனிங் என்ன பண்ணுறதுனாக்கா ஒரு எம்ப்ளாயை நல்லா மோட்டிவேட் பண்ணுது, எப்படி ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறது, நம்ம எப்படி நம்மளோட கமிட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு மோட்டிவேஷன், அதாவது ட்ரைனிங் வந்து எம்ப்ளாயை மோட்டிவேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள், ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அண்டு ப்ராஃபிட்ஸ். நல்ல ட்ரெயின்டான எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணும் பொழுது ஹையரான ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக நடக்கும். அப்போ ப்ராஃபிட் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கதான். பாருங்கள்,
Efficient training improves higher productivity and more profits as a trained employee can apply more skills and techniques at works. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எம்ப்ளாயி நம்ம ஆர்கனைசேஷனில் உள்ள எம்ப்ளாயீஸ்லாம் நம்ம வந்துட்டு ட்ரைனிங் பண்ணும்பொழுது அவங்க வந்து எஃபிஷியண்ட்டாக ட்ரைனிங் பண்ணும்போது அவங்களால அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மோர் ப்ராஃபிட்ஸ் அஸ் சி ட்ரைன்ட் எம்ப்ளாயி கேன் அப்ளை மோர் ஸ்கில்ஸ் அண்டு டெக்னிக்ஸ் அட் ஒர்க்ஸ். அவங்க வந்து எம்ப்ளாயி வந்து ஒர்க்கில் வந்துட்டு அவங்களோட ஃபுல் ஸ்கில்ல மோர் ஸ்கில் அண்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணும் பொழுது நம்மளால் அதிகமான ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியுது. இது எதனால் சாத்தியமாகுது அப்படின்னாக்க இந்த ட்ரைனிங்னால தான் இது முடியுது அப்படின்னு சொல்லியிருக்குது. இதனால ட்ரைனிங் அப்படிங்கிறது பர்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் தெம் டு ஒர்க் அட் faster rate, work at faster rate and complete it with high perfection. ஒரு ட்ரைனிங்னால என்ன பண்ண முடியுது அப்படின்னாக்கா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஹை பர்ஃபெக்ஷன் வந்து மற்றவங்களோட பெட்டராகவே பண்ண முடியுது. பர்ஃபெக்ஷன் வந்து அதோட பெட்டராகவே பண்ண முடியும்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள் 8th பாயிண்ட், காஸ்ட் ரிடக்ஷன். இவங்க ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறதுனால காஸ்ட் வந்து நிச்சயமாக குறையும். உங்களால் டேமேஜ் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக செய்யறதுனால. ஸோ இதனால் வந்து என்ன ஆகும், காஸ்ட் நமக்கு குறையும்னு சொல்லியிருக்குது. இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க ட்ரைனிங் பண்ணுறதுனால. அப்போது நிறையா பொருளை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது. இதனால் காஸ்ட் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக குறையுதுன்னு சொல்லியிருக்குது. அவங்களோட உங்களுடைய சேலரி விட்டு நமக்கு குறையுது. trained employees can utilize the resources in the efficient manner. அவங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா எஃபிஷியன்ட் மேனராக யூஸ் பண்ணுறாங்க, திறமையாக பயன்படுத்துகிறாங்க. இருக்கக்கூடியதெல்லாம் எவ்வளோ மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணணும், எவ்வளோ கோல் யூஸ் பண்ணணும், அது மாதிரிக்க ஒவ்வொரு மெட்டீரியலையும் வந்து அதாவது ரா மெட்டீரியல் எவ்வளோ யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அதனால் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வந்து அவங்க எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுனால காஸ்ட் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக் ரிடக்ஷன் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பஸ் டிரைவர் இருக்காருன்னு வச்சுக்கிங்க, அவர் வந்துட்டு பெட்ரோலை ஈஸியாக சேவ் பண்ணலாம். அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுனாக்க, ட்ரெயின்டு எம்ப்ளாயாக இருந்தாருனாக்க, ட்ரெயின்டு டிரைவராக இருந்தாருனாக்க, அவர் அந்த பஸ் ஓட்டும் பொழுது அவர் கரெக்டாக எப்போ கியரை மாற்றணும், எப்போ கியரை குறைக்கணும் எல்லாமே அவருக்கு டீட்டெயிலாக தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து காஸ்ட்டை ஈஸியாக ரெடியூஸ் பண்ணுவார், அது பெட்ரோல் செலவை குறைப்பார். இதே போல் வந்து மெட்டீரியல் வந்து இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டாக்க என்ன ஆகுனா காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும் தான் சொல்லியிருக்கு பாருங்கள். ட்ரெயின்டு எம்ப்ளாயீஸ் கேன் யூட்டிலைஸ் தி ரிசோர்ஸஸ் இன் அன் எஃபிஷியன்ட் மேனர். இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வந்து எஃபிஷியன்ட் மேனராக யூஸ் பண்ணிக்கிறாங்க எம்ப்ளாயீஸ், ட்ரெயின்டு எம்ப்ளாயீஸ். அதனால் காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். There is no possibility of wastages of resources and all facilities are used at an optimum level. எல்லா ரிசோர்ஸையும் கரெக்டாக ஆப்டிமல் லெவலில் யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படிங்கும் பொழுது வேஸ்டேஜ் அப்படிங்கிறது இருக்காது. வேஸ்டேஜ் அப்படிங்கிறது இருக்காது கரெக்டான லெவலில் அவங்க யூஸ் பண்ணுறதுனால. இப்போ திஸ் வில் லீட் டு காஸ்ட் ரிடக்ஷன். இதனால் காஸ்ட்டு ரெடியூஸ் ஆகும் நிச்சயமாக. இப்போ ஒரு குக் அதாவது சமையல்காரர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரை வந்து ஒரு 1000 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னாக்க அவர் ட்ரெயின்டு குக்காக இருந்தாக்க அவருக்கு வந்து எவ்வளோ பொருள் நம்ம வாங்கினா போதும், இதுக்கு வந்து இந்த 1000 பேருக்கு சமைக்கிறதுக்கு என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக தெரியும் அவருக்கு. அப்போ கரெக்டாக வாங்க சொல்ல எந்த வேஸ்டேஜும் அவருக்கு வாய்ப்பே இல்லை, கரெக்டாக முடிஞ்சிடும், எல்லா ஜாமும் கரெக்டாக முடிஞ்சிடும். இப்போ ட்ரெயின் இல்லாத ஒரு குக்காக இருந்தாக்க நம்ம வாங்குகிற ஜாமான் வந்து சில நேரத்தில் ஷார்ட்டேஜ் ஆகும், சில நேரத்தில் வந்து அதிகமாகவே இருக்கும். இப்படி அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ட்ரைனிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால் காஸ்ட்டு நிச்சயம் குறையுன்னு சொல்லியிருக்கு. அடுத்து ரெடியூஸ்டு சூப்பர்வைசன். இந்த மாதிரி ட்ரைனிங் உள்ள எம்ப்ளாய்க்கு வந்து நம்ம சூப்பர்வைசன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்களே ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருவாங்க. அதனால் அவங்க சூப்பர்வைசர் அப்படிங்கிறது தேவை கிடையாது. அதனால் அந்த சூப்பர்வைசன் அப்படிங்கிறது ட்ரெயின்டு எம்ப்ளாய்க்கு மினிமமாக இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்குது. Trained employees need minimum supervision as they are educated about various aspects of job in detail at the training program. இந்த நல்ல ட்ரெயின்டு எம்ப்ளாயி இருக்கிற ஒரு நபருக்கு வந்துட்டு மினிமமாக சூப்பர்வைசன் இருந்தாலே போதும், அவங்க ஈஸியாக எஜுகேட் பண்ணிக்கலாம். அவங்கள ஈஸியாகவே எல்லா லெவல்லையும் அவங்களை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு வந்து அந்தளவு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்குது. தேவைப்பட்டதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்குதுல, ஓகேவா. அதனால் ரெடியூஸ் சூப்பர்வைசனே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. அது மினிமமாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்குதுல. அடுத்து பெட்டர் அடாப்டபிலிட்டி. ஒரு ட்ரைனிங் உள்ள எம்ப்ளாயி இருந்தாக்க ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டு வரும், அப்படியே பொருந்தி போயிடுவாங்க அதோட இந்த ஒர்க்கோட. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக அந்த ஒர்க்கு தெரியும், ஈஸியாக அவங்க வந்து போய் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதான் பெட்டர் அடாப்டபிலிட்டி. ஒரு ட்ரைனிங் எம்ப்ளாயியாக இருந்தாக்க பெட்டராக அந்த ஒர்க்கோட அடாப்ட் ஆக முடியும்னு சொல்லியிருக்கு பாருங்கள். எம்ப்ளாயீஸ் ஆர் ஏபிள் டு அடாப்ட் தெம்செல்ஸ் டு நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ மெத்தட்ஸ் ஆஃப் ஒர்க் விச் கான்ஸ்டன்ட்லி அண்டர்கோஸ் சேஞ்சஸ்.
எந்த நியூ டெக்னாலஜி வந்தாலும், எந்த நியூ மெத்தட்ஸ் வந்தாலும், என்ன சேஞ்ச் ஆனாலும் அதோட ஒரு ட்ரைனிங்கான எம்ப்ளாயியாக இருந்தாக்க ஈஸியாக அடாப்ட் ஆகி போக முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து எல்லாமே நியூ புக் மாறிடுச்சு. நம்ம 12th புக்கு, 11th புக்கு, 10th புக்கு எல்லாமே எல்லா புக்குமே 1 to 12th வரைக்கும் எல்லாமே நியூ புக் மாறிடுச்சு. அப்போ பெட்டரான குவாலிட்டியான ட்ரெயின்டு பர்சனாக இருந்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீச்சர்ஸாக இருந்தாங்க ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவாங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஏன்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். இதே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இருந்தாங்க கொஞ்சம் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதுதான் கான்செப்ட், இதுதான் பெட்டர் அடாப்டபிள்னு சொல்லியிருக்குது. இவ்வளோ தான். இதை பார்த்துங்க. ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். தேங்க்யூ.